இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட் ஃபிக்ஸ் கன்வர்ஷன். இன்ஃபிக்ஸ்க்கும் போஸ்ட் ஃபிக்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ரெண்டு ஆப்ரண்ட்டுக்கு நடுவில் ஆப்ரேட்டர் இருந்துச்சுன்னா அது இன்ஃபிக்ஸ், ரெண்டு ஆப்ரண்ட்டுக்கு அப்புறம் ஆப்ரேட்டர் இருந்துச்சுன்னா அது போஸ்ட் ஃபிக்ஸ். ஸோ இதில் சர்டைன் ரூல்ஸ் யூஸ் பண்ணுவேன். என்னென்னா, நீ ரீட் ஆப்ரண்டாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக அவுட்புட்டில் ப்ளேஸ் பண்ணிடுவேன். ஆப்ரேட்டராக இருந்துச்சுன்னா ஸ்டாக்கில் புஷ் பண்ணுவேன். ஸ்டாக்கில் புஷ் பண்ணும்போது என்னென்ன கண்டிஷன்ஸ் நீ ஃபாலோ பண்ணுவ அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற ஆப்ரேட்டர் வந்து லோவர் ப்ரெசிடென்ஸ் ஆப்ரேட்டர், நீ கரண்ட்டாக ரீட் பண்ணுறது ஹையர் ப்ரெசிடென்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னா டேரெக்டாக ஸ்டாக்கில் புஷ் பண்ணிடுவேன். சப்போஸ் ஸ்டாக்கில் இருக்கிறது ஹையர் ப்ரெசிடென்ஸ் ஆப்ரேட்டர், நீ ரீட் பண்ணுறது லோவர் ப்ரெசிடென்ஸ் ஆப்ரேட்டராக இருந்துச்சுன்னா ஹையர் ப்ரெசிடென்ஸ் ஆப்ரேட்டரை பாப் பண்ணி அவுட்புட்டில் போட்டுட்டு லோவர் ப்ரெசிடென்ஸ் ஆப்ரேட்டரை ஸ்டாக்கில் புஷ் பண்ணுவேன். சப்போஸ் ஸ்டாக்கில் இருக்கிறதும் நீ ரீட் பண்ணுறதும் ஈக்குவல் ப்ரெசிடென்ஸாக இருந்துச்சுன்னா ஸ்டாக்கில் இருக்கிறத பாப் பண்ணிவிட்டு நியூவாக என்ன பண்ணுவேன், புஷ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இதில் எப்படி உனக்கு வந்திருக்கும் அப்படின்னா, டேரெக்டாக அவுட்புட்டுக்கு போயிருக்கும், ஸ்டார் என்ன பண்ணியிருப்பேன், ஸ்டாக்கில் புஷ் பண்ணியிருப்பேன். ஓப்பன் ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா டேரெக்டாக ஸ்டாக்கில் புஷ் பண்ணிடுவேன். பிங்கிறது ஆப்ரண்ட், அங்கே என்ன வந்திருக்கும், அவுட்புட்டுக்கு போயிடும், ப்ளஸ் ஆப்ரேட்டர். ஸோ ஆல்ரெடி இருக்கிறதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஏன்னா இது ப்ராக்கெட்டுக்குள்ளே வரும். ஸோ ப்ளஸ் என்ன பண்ணியிருப்பேன், ஸ்டாக்கில் புஷ் பண்ணியிருப்பேன். தென் டி வந்து ஆப்பரண்ட், சி வந்து ஆப்பரண்ட். ஸோ டேரெக்டாக என்ன பண்ணியிருப்பேன், அவுட்புட்டில் போட்டிருப்பேன். தென் க்ளோஸ் ப்ராக்கெட் வரும்போது அன்டில் ஓப்பன் ப்ராக்கெட் வரைக்கும் இருக்கிற எல்லா ஆப்ரேட்டரையும் என்ன பண்ணியிருப்பேன்னா பாப் பண்ணியிருப்பேன். ஸோ என்னாகும், ப்ளஸ்ஸை பாப் பண்ணியிருப்பேன். ப்ளஸ் மட்டும்தான் இருந்துச்சு, ஸோ ப்ளஸ் என்ன பண்ணியிருப்பேன், பாப் பண்ணியிருப்பேன். தென் அடுத்தது ஸ்லாஷ். இப்போவும் ஆல்ரெடி ஸ்டார்டில் இருந்துச்சு ஸ்டார், இப்போ ரீட் பண்ணுறது ஸ்லாஷ். ஸ்டாரும் ஸ்லாஷும் ஈக்குவல் ப்ரெசிடென்ஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்பேன், ஸ்டாரை பாப் பண்ணிவிட்டு ஸ்லாஷை புஷ் பண்ணியிருப்பேன். ஸோ ஸ்டார் போட்டுக்குவேன். ஸ்லாஷ் எங்கே இருக்கும், ஸ்டாக்கில் இருக்கும். அடுத்தது என்னது, ஆப்பரண்ட். டேரெக்டாக என்ன ஆயிருக்கும், அவுட்புட்டில் வந்திருக்கும். இது எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஸோ ஸ்டாக்கில் இருக்கிற எல்லா ஆப்ரேட்டரையும் பாப் பண்ணியிருக்கும். இப்போ ஸ்டாக்கில் என்ன மட்டும்தான் இருக்கும், ஸ்லாஷ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் பாப் பண்ணிவிட்டு, ஸோ உன்னோட ஏ ஸ்டார் பி ப்ளஸ் சி ஸ்லாஷ் டியோட போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் ஏபிசி ப்ளஸ் ஸ்டார் டி ஸ்டார். ஸோ அதுக்கான ப்ரோக்ராம் தான் இங்கே எழுதியிருப்பேன். இருக்கிறதுலேயே ஹையர் ப்ரெசிடென்ஸ் இது பவருக்கு. தென் ஸ்டாரும் ஸ்லாஷும் சேம் ப்ரெசிடென்ஸ், ப்ளஸ்ஸும் மைனஸும் சேம் ப்ரெசிடென்ஸ். ஸோ இன்ஃபிக்ஸில் நீ ஒவ்வொன்றா ரீட் பண்ணிகிட்டே வருவேன். அது ஆப்ரேண்டாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக அவுட்புட்டில் போட்டிருப்பேன். ஆப்ரேட்டராக இருந்துச்சுன்னா ஸ்டாக்கில் புஷ் பண்ணியிருப்பேன். ஸோ சேமாக இருந்துச்சுன்னா, இப்போ ஓப்பன் ப்ராக்கெட்டாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக என்ன பண்ணியிருப்பேன், புஷ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே செக்